40க்கு 40 பயணம் முடிந்துவிட்டது. அடுத்தது 234 200க்கு மேல் என்கிற பயணம் தொடங்குகிறது. அதனுடைய முதல் வெற்றியை விக்கிரவாண்டி ஜூலை 10ஆம் தேதி தர இருக்கிறது. நம்முடைய உழைப்பு தொடர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்ன பேசினார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள்? ஒடிசாவில் போய் பேசினார். ஒடிய நாட்டு மாநில மக்களே, நீங்கள் தமிழனை நம்பலாமா என்று கேட்டார். தமிழனை நம்பக்கூடாது என்று ஒடிசாவிலே பேசுகிற அதே பிரதமர் மோடி தான் தமிழனின் வாக்குகளை பெற 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். சுதந்திர 8 முறை வந்தார். தமிழ் மக்கள் திருப்பி சொல்லி இருக்கிறார்கள், இன்னும் 80 முறை வந்தாலும் எங்கள் வாக்கு திமுக நமக்கு. இவர்கள் தவறாக கணக்கு போடுகிறார்கள். மக்கள் கோயிலுக்கு போனால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள். இல்லை நண்பர்களே, திருச்செந்தூருக்கு போவான் தமிழன், திரும்ப வந்து உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பான். ஆனால் இன்றைக்கு என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா? பக்தி வேறு, அரசியல் வேறு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. அங்கே என்ன ஆயிற்று? அங்கே ஒரு அயோத்தியில ஒரு ராமர் கோயில் கட்டினார்கள். திரும்ப அந்த ராமர் கோயிலையே காட்டி ராமர் கோயில் கட்டி விட்டோம், ராமர் நம்மை காப்பாற்றுவார் என்று கருதினார்கள். ராமர் அவர்களை இந்தியாவில் காப்பாற்றவில்லை என்பது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலும் காப்பாற்றவில்லை. அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற அயோத்தி என்பது பைசாபாத் என்கிற தொகுதியிலே இருக்கிறது. பைசாபாத்திலே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். நமக்கு எப்படி, அவர்களுக்கு எப்படி மாற்றம் வருகிறது என்றால், 57,000 வாக்குகளில் வெற்றி பெற்ற நீங்கள் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளரை 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 5 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் வெறும் 1.5 லட்சம் வாக்குகளால் வித்தியாசமாக குறைந்து போயிருக்கிறார். எனவே ராமர் அவர்களை இந்தியாவிலும் காப்பாற்றவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலை? 2019ஆம் ஆண்டு அவர்கள் எத்தனை இடம் பாரதிய ஜனதா கட்சியின் சரிவு எப்படி இருக்கிறது தெரியுமா? நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றார்கள். சிலர் உணர்ச்சியப்பட்டு 420 என்றார்கள். நான் சொன்னேன், அது சரி, நீங்கள் 420 என்பது எல்லோருக்கும் தெரியும். 420 என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் 420 இடம் என்றார்கள். போன முறை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே பெற்றிருந்த இடங்கள் 303. இன்றைக்கு அவர்கள் 240க்கு சரிந்திருக்கிறார்கள். 63 இடங்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் சொல்லுகிறேன், 80 தொகுதிகள். 2019 பாரதிய ஜனதா கட்சி அங்கே 62 இடங்களில் வெற்றி பெற்றது. 80க்கு 62 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போது அது வெறும் 33ஆக குறைந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கு பாதி. உத்தரப்பிரதேசம் பகுத்தறிவு நிலமாக மாறிவிட்டதா? உத்தரப்பிரதேசம் என்னை போல கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பெரியாரின் கருத்துக்களை பேசுகிறதா? இல்லை நண்பர்களே, உத்தரப்பிரதேசம் ஆன்மீக பூமிதான். ஆனால் அரசியலில் பாஜகவுக்கு இடமில்லை என்று அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடுதான் முன்னோடி. ஒடிசாவிலே பந்த்ரா என்கிற இடத்திலே நேற்றைக்கு மிகப்பெரிய கலவரம். புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று 4 நாட்கள் தான் ஆகிறது. இங்கேயும் பக்ரீத் நடந்தது. அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், இந்து முஸ்லிம் கலவரத்தை அவர்களால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஏற்படுத்த முடியவில்லை. நீ இந்துவாக இருக்கலாம், நீ இஸ்லாமியராக இருக்கலாம், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவனவன் மதம் அவனவன் நம்பிக்கை, அல்லது எங்களை போல கடவுள் மத நம்பிக்கை அற்றவராகவும் இருக்கலாம். ஆனால் நாம் அண்ணன் தம்பிகளாக இந்த மண்ணில் வாழ்வோம் என்கிற உணர்வு திராவிட இயக்கத்தால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், அல்லது அதிமுக மிரட்டப்பட்டிருக்கிறார்களோ என்று நான் கருதுகிறேன். அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் விலகிக் கொள்வது, அப்படி விலகிக் கொண்டால் அந்த வாக்குகளும் சேர்ந்து அது பாமகவுக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா? பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்துவிட்டது. இது மாம்பழம் கிடையாது. மாம்பழம் இருந்தாலே படிக்காது. இப்போது மாம்பழமும் இல்லை. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இலை, பூ, காய், பழம் எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல வச்சு வேக வச்சாங்க. எல்லாம் அவர்கள் சின்னம் தான். இலை இரட்டை இல்லை, பூ என்பது தாமரை, பழம் என்பது பலாப்பழம். அந்த விட்டல் நின்றாரு ராமநாதபுரத்தில் ஒரு பலாப்பழத்தை வைத்துக் கொண்டு இப்ப அவர் எந்த இடத்துல நிற்கிறார்னா, எல்லாம் அதிமுகவும் முன்னா சேர்த்தாங்க. இந்த முன்னாடி சேர்க்க வேண்டியதான். இந்த அதிமுகவினுடைய எல்லா பிரிவுகளும் சேர்ந்து நின்று
பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் சேர்ந்து நின்ற போதுதான் நீங்கள் 10,000 வாக்குகளில் தோற்றீர்கள். இன்றைக்கு அதிமுக தனித்து நிற்கிறது அல்லது போட்டியிடவில்லை. தேமுதிக என்கிற பெரிய கட்சியும் போட்டியிடவில்லை. பாமக என்கிற இன்னொரு பெரிய கட்சியும் போட்டியிடவில்லை. பாருங்கள், எனக்கு தூத்துக்குடிக்கு போகிருந்த போது இவர்கள் ஒரு சைக்கிளை வைத்துக் கொண்டு ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ். அதற்கு ஏன் அந்த இடத்தை கொடுத்தார்கள் என்றால், ஸ்ரீபெரும்புதூரிலும் தூத்துக்குடியிலும் கண்டிப்பாக கட்டுத்தொகையே வாங்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் டெபாசிட் வாங்க முடியாது அங்கெல்லாம் வி.கே. தாசனுக்கு இடம் கொடுக்கிறோம். இவ்வளவு பெரிய தாராள மனம் பாருங்கள். எனவே எல்லோரும் நீங்கள் சேர்ந்து நின்றாலும் இப்போது உங்களுக்கு மாம்பழம் சின்னமும் இல்லை, எந்த சின்னம் வரும் என்றும் தெரியாது. ஜூலை 10ஆம் தேதி நாளில் உதயசூரியன் முடிக்கும். மறுபடியும் தமிழ்நாட்டில் உதயசூரியன் தான், எந்தென்றும் தமிழ்நாட்டில் தேர்வு கடந்தான் என்பதை விக்கிரவாண்டியிலே தொடங்குவோம்.